அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நமக்கும் ஜீவனை கொடுத்து இந்த நாளில் உயிரோடு வைத்திருக்கிறார். நல்ல ஆண்டவர் தானே? போடாவா, நல்ல ஆண்டவர் தானே? அந்த நல்ல ஆண்டவருக்கு தலைக்கு மேலே கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா? தலைக்கு மேலே நல்ல கரங்களை தட்டி வாழ வைத்தவருக்கு, ஜீவனை கொடுத்தவருக்கு, காப்பாற்றினவருக்கு, பாதுகாத்தவருக்கு, பராமரித்தவருக்கு, நடத்தி வந்தவருக்கு. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். இந்த நாளில் உங்கள் மத்தியில் நிற்க கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். அன்பான நம்முடைய ஸ்தாபனத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும், ஜெனரல் செக்ரட்டரி ஐயா அவர்களுக்கும், அட்மின் ஐயா அவர்களுக்கு இயேசுவி நாமத்தினால நன்றிகளையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த கேஏ ஊழியத்தினுடைய இயக்குனராக இருக்கிற பாஸ்டர் ராஜ்குமார் அவர்களுக்கும், அவரோடு இருக்கிற பொருளாளர், செயலாளர், அனைத்து தலைவர்களுக்கும் இயேசுவி நாமத்தினால நன்றிகளையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் நல்லவர். சிரிச்ச மாதிரி உட்காருங்க, ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸா உட்காராதீங்க. நாங்களும் நல்லவங்க தான். ஆமென். ஆமாம், ஆண்டவர் நல்லவர். நம்ம வேத வசனத்துக்கு நேராக கடந்து போகலாம். இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னா, அரிதானவைகளை ஆண்டவரிடத்துல கேட்டால் இந்த பூமியில கர்த்தர் நம்மை ஆளுகை செய்யக்கூடியவர்களாக மாற்றுவார். ஆமென். அரிதானவைகளை பாருங்க, நம்ம புத்தி கெட்டாத, நம்ம கிரகித்து கொள்ளக்கூடாத, எதிர்பார்க்காத தேவன் நமக்கு கொடுத்த தரிசனம், வாக்கு தத்தத்தின்படி, அழைப்பின்படி, நம்ம மேல வச்சிருக்கிற கிருபை வரங்களின்படி, நம்ம வைத்திருக்கிற ஸ்தானத்திற்கு ஏற்றார் போல நம்ம ஆண்டவரிடத்தில் அரிதானவைகளை கேட்டால் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் தருவதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். வில்லியம் கேரி இப்படி சொன்னார்: பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக செய்யப்பார், பெரிய காரியங்களை ஆண்டவரிடத்துல எதிர்ப்பார் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். வில்லியம் கேரியை பத்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். பாருங்க, இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்தவர். மிஷனரி மூவ்மெண்ட்டை தொடங்குவதற்கு ஒரு முக்கிய காரணராக இருந்தவர். அவருடைய பேக்ரவுண்டு ரொம்ப கொடுமையானது. செருப்பு தைக்கிறவர் தான் அவருடைய வேலையே. சாதாரணமாக நம்ம செருப்பு தைக்கும்பார், அந்த மாதிரி செருப்பு தைக்கிறவர் தான். அவருடைய நண்பர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பழைய தோல் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு உலக உருண்டையை செஞ்சு, அந்த உலக உருண்டையில் உலகத்தை வரைஞ்சி இந்தியா தேசத்தின் மேலே கையை வச்சு ரெகுலராக ஜெபம் பண்ணுவாராம். அவரோடு இணைந்த ஒரு சில வாலிபர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு எப்படியெல்லாம் இந்த மிஷனரி ஊழியத்தை தேசங்களுக்கு கொண்டு போகலான்னு அவராகவே எழுதி எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிற எல்லா சபை பிதாக்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு சர்ச்சை இங்கிலாந்து தேசத்திலிருந்து கர்த்தர் இந்தியாவுக்கு கொண்டு வர ஆரம்பித்தார். நான் சுருக்கமா சொல்லிட்டேன் பிரசங்கத்துக்கு நேரம். அவர் இந்தியாவுக்கு கொண்டு வர ஆரம்பித்தார். இந்தியாவுக்கு கொண்டு வந்து கல்கத்தா பகுதிகளில் இறங்க ஆரம்பித்தார். பாருங்க, அவர் வரும்போது ஒய்ஃபு கன்சீவா இருந்தாங்க. ஒரு பையன் 6 வயசு பையனோட இங்க வர ஆரம்பித்தாங்க. வந்த உடனே அந்த பையனுக்கு மலேரியா, காய்ச்சல், மருந்து கிடையாது. அந்த நாட்களில் பிராமணர் மட்டும்தான் டாக்டருங்களா இருந்தாங்க. அந்த பிள்ளையை தூக்கி தோல் மேல போட்டுட்டு மழை காலமா ஒவ்வொரு டாக்டருடைய வீட்டா போய் கதவை தட்டுறாராம். தீட்டுப்பட்டவன் எல்லாம் ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியா பையன் தோல் மேலேயே செத்துட்டான். அந்த அம்மா மனநிலை குன்றியவங்க, தெரியாம அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டார். பாருங்க, பையன் செத்துட்டான். விதைக்க பாருங்க, அடக்கம் பண்ணுவதற்காக எல்லாரையும் கூப்பிடுறாராம், யாருமே வரலையா. ஒரு நதியோரமா போயிட்டு அவரே தன் கைகளாலே குழிய நோண்டி இந்த கல்லறைக்கு முன்னாடி செத்து போன பிள்ளைய முன்னாடி வச்சுட்டு சொன்னார்: ஆண்டவரே, புதைக்கல ஆண்டவரே, விதைக்கிறேன் அப்படின்னாராம். ஆமென். விதைத்து முடித்தார். வந்தார். அந்த அம்மா சொல்லிச்சான்: இனிமேல் இந்த ஊர்ல இருக்க வேணாம், நீங்களே இறந்துருவீங்க, நான் வேற கன்சீவா இருக்கிறேன், பிள்ளையும் இறந்துரும், வாங்க நம்ம இங்கிலாந்து தேசத்துக்கு போவோம் அப்படின்னு அந்த அம்மா அடம் பிடிச்சிருக்கிறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அழைப்பை விட்டு போல. பாருங்க, மனநிலை குன்றி அந்த அம்மா வச்சுட்டு ஊழியத்தை தொடங்க ஆரம்பித்தார். 12 மொழிகளில புதிய ஏற்பாடு டிரான்ஸ்லேட் பண்ணாராம். டிரான்ஸ்லேட் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டு கப்பல்ல ப்ரெஸ் வருது, பிரிண்டிங் ப்ரெஸ் வருது. அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை எடுத்துட்டு வரதுக்காக ஹார்பர் போயிட்டு வரதுக்குள்ள அந்த அம்மா விளக்கெல்லாம் கீழே தள்ளி அப்படியே பத்திட்டு எரிய ஆரம்பிச்சு 12 மொழியும் அப்படியே கருகி போச்சான், எரிஞ்சிருச்சான். வந்து பார்த்தா எல்லாம் கருகி போய் கிடக்கு. அந்த கருகி போன இடத்துல நின்று ஆண்டவரை பார்த்து கேட்டாராம்: பைத்தியமா இருக்கிற இவளை வச்சுட்டு, இந்த பிள்ளைகளை வச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு டிரான்ஸ்லேட் பண்ணேன், எல்லாமே முடிஞ்சு போச்சு
அப்படின்னு ஆண்டவரை பார்த்து அந்த கருகி போனது வீட்டுக்கு முன்னாடி முழங்கால் படிட்டு அழ ஆரம்பித்தாராம். ஆண்டவர் சொன்னாராம், இதை விட நான் பெரிய காரியத்தை செய்வேன். பாருங்க, அதே வில்லியம் கேரி பைத்தியமா இருக்கிற ஒய்ஃபை வச்சுட்டு 4 பிள்ளைகளை வச்சுட்டு 40 மொழிகளில், இந்தியா தேசத்தினுடைய 40 மொழிகளில் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பித்தார். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆமா, 40 மொழிகளில் டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பித்தா. இந்தியா தேசத்துல அக்ரிகல்ச்சர் வேளாண்மை துறையை கொண்டு வந்ததே வில்லியம் கேரி தான். உடன்கட்டை ஏறுதலை தடுத்ததே வில்லியம் கேரி தான். பெண்களுக்கு ஸ்கூலை விடுதியோடு சேர்ந்து ஆரம்பிச்சதே வில்லியம் கேரி தான். பாருங்க, சராம்பூர் யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணதே வில்லியம் கேரி தான். இன்னைக்கு இருக்கிற கல்கத்தாவில் வெஸ்ட் பெங்கால் இருக்கிற எல்லா பெரிய பெரிய பில்டிங்கும் கட்டி எழுப்பினது வில்லியம் கேரி தான். அல்லேலூயா. ஒரு சாதாரண பைத்தியமா இருக்கிற ஒய்ஃபை வச்சுட்டு பிள்ளைகளை சாக கொடுத்து ஒண்ணுமே இல்லாம ஒரு செருப்பு தைக்கக்கூடிய மனுஷனை கொண்டு இந்தியா தேசத்தின் தலையெழுத்தையே ஆண்டவரால் மாற்ற முடியும்னா, நம்ம தேசத்துல பிறந்து நம்ம தேசத்துல வாழ்கிற நம்மை கொண்டு நம்முடைய தேசத்தை மாற்ற ஆண்டவராலே கூடும். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, அவர் தான் சொன்னார், ஆண்டவரிடத்துல இருந்து பெரிய காரியங்களை எதிர்ப்பார். வாங்கிட்டு அப்படியே இருக்கக்கூடாது, ஆண்டவருக்காக பெரிய காரியத்தையும் சாதிக்க பார்க்கணும். ஆமென். ஆமா, பைபிள் இருக்கிற ஒரு சில 2 பேரை மட்டும் பேசி நான் முடிக்கலாம் நினைக்கிறேன். எலியா பாருங்க, நான் இது என் பிரசங்கல சொல்லி முடிச்சுட்டு வரேன். எலியா கர்மேல் பர்வதத்துல பலிபீடத்தை கட்டிட்டான். 3.5 ஆண்டுகள் மழை வரல. பலிபீடத்தை கட்டி முடிச்சுட்டு எங்கிருந்து தண்ணியை கொண்டு வந்தாருன்னு தெரியல. 12 குடம் நிறைய அந்த பலிபீடத்தை சுத்தி தண்ணி ஊத்திட்டு விறக வச்சுட்டு பலி எல்லாத்தையும் செலுத்தி முடிச்சுட்டு பலிபீடத்துக்கு முன்னாடி முட்டி போட்டாராம். தண்ணியும் நெருப்பு ஒண்ணு சேருமா? சொல்லுங்கப்பா, சேருமா? சேராது. ஆனா எலியா பாருங்க, தண்ணி பலிபீடம் ததம்ப தண்ணியை ஊத்திட்டு பலிபீடத்துக்கு முன்னாடி முட்டி போட்டு சொல்றார், இவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்பதை இன்றைக்கு நிரூபித்தருளும். பாருங்க, நமக்கு எதெல்லாம் நம்ம புத்திக்கு, நம்ம அறிவுக்கு, நம்ம ஞானத்திற்கு, நம்முடைய முற்பிதாக்கள் சொன்ன காரியங்கள், அனுபவசாலிகள் சொன்ன காரியங்கள், திறமையுள்ளவர்கள் சொன்ன காரியங்கள், எதெல்லாம் நமக்கு கடினமா இருக்கோ அதெல்லாம் ஆண்டவருக்கு லேசானது. தண்ணியை நெருப்பு ஒண்ணு சேராது, ஆண்டவர் சேர வைப்பார். இது மாறாதுன்ற பார்த்தீங்களா, ஆண்டவர் மாத்துவார். இங்க கட்ட முடியாதுன்ற பார்த்தீங்களா, கர்த்தர் கட்டி எழுப்புவார். இவங்க ரட்சிக்கப்பட மாட்டான்றாங்க பார்த்தீங்களா, கர்த்தர் ரட்சிக்க பண்ணுவார். இனி அவ்வளவுதான் சொன்னாங்க பாரு, அந்த இடத்துல கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை உண்டாக்குவார். உலகம், சொந்த பந்தம், உறவு, மனுஷன், நேசிக்கிறவங்க, விரும்புறவங்க எப்பெல்லாம் நமக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்களோ அப்பெல்லாம் ஆண்டவர் வந்து கமாவா மாத்தி தொடர்கதையாக மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையை தொடங்குவதற்கும் முடிப்பதற்கும் அதிகாரம் உள்ளவர் அவர் மட்டும்தான். நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு பாத்திரமானவர் அவர் மட்டும்தான். சத்தமாமே சொல்லுங்க பாப்போம். ஒருவேளை இந்த காலை வேளையில எத்தனை எதிர்மறையான நிலைமையோட வந்திருக்கலாம். எனக்கு பின்னணி இல்ல, பேக்ரவுண்ட் இல்ல, நேசிக்க ஆள் இல்ல. இல்லையா, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் எவரையும் மேன்மைப்படுத்த போதுமானவர். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இந்த உபவாச கூடுகைக்கு பின்னாடி பெரிய காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். பெரிய காரியத்தை ஆண்டவருக்காக செய்யணும். 5 தாலந்து ஒருத்தங்கிட்ட கொடுத்தார், 2 தாலந்து ஒருத்தங்கிட்ட கொடுத்தார், 1 தாலந்து ஒருத்தங்கிட்ட கொடுத்தார். 5 வாங்கினவன் பாருங்க, அவனுடைய ஹிஸ்டரி நான் படிச்சேன். அந்த அவங்க என்ன செஞ்சிருப்பான், ஒரு ஆத்தர் இப்படி எழுதுறார், டேவிட் குயிஸ் அப்படிங்கிறவர் இப்படி சொல்றார், அவன் வாங்கிட்டு 5 தாலந்து அந்த எஜமானன் கிட்ட இருந்து வாங்கிட்டு போன உடனே அடுத்த செகண்ட்ல இருந்தே பாருங்க அந்த 5 தாலந்தை என்ன பண்ணலாம் அப்படின்றத முயற்சி பண்ணி காரியத்துல இறங்க ஆரம்பித்தானா. இந்த 2 தாலந்து வாங்கினவன் அப்படிதான், 1 வாங்கினவன் நம்ம கேஸ் போல இருக்கு. அல்லேலூயா. என்ன ஒரு மாதிரியை பாக்குறீங்க? அல்லேலூயா. ஆமா, அந்த 1 வாங்கினவன் கொண்டு போய் குழி நோண்டி புதைச்சிட்டு பாருங்க அசால்ட்டா இருக்கிறான். இதை விட பியூட்டி என்னன்னா, 5 வாங்கினவன் தெய்வத்துக்கு முன்னாடி கை கட்டி பதில் சொன்னான். 2 வாங்கினவன் 4 மாத்திட்டு தெய்வத்துக்கு முன்னாடி கை கட்டி பதில் சொன்னான். 1 வாங்கினவன் இயேசுக்கே பிரசங்கம் பண்ணான். இந்த விளங்காதவெல்லாம் இப்படித்தான். என்ன ஒரு மாதிரியே பாக்குறீங்க? இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. ஐயா, இவன் உழைக்கல, சோம்பேறி பாய குழி நோண்டி புதைச்சு வச்சுட்டு ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவருக்கே சொல்றான், நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவரும் கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்து கொண்டு போய் எங்க வச்ச? நல்ல விவரம் தான். அல்லேலூயா. ரொம்ப வசனம் தெரிஞ்சு வசனத்தின்படி வாழல்னா இயேசுக்கே பிரசங்கம் பண்ணும். நம்ம தலைவர் ஒரு முறை சொன்னார், மோர் ப்ரோக்ராம் ஸ்கில்ஸ் த சர்ச்சா. அற்புதமான வார்த்தை. பிரசங்கம் 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 பிரசங்கமா கேட்டு இத்தா பெரிய வயிறை வச்சுங்கிற மாதிரி அப்படியே எல்லா கூட்டத்துக்கு போறது. என்ன ஜீரணமாச்சு? ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. மோர் ப்ரோக்ராம்ஸ் கில்ஸ் த சர்ச். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை, நம்ம சபை, நம்ம சரீரமாகிய சபையை கெடுப்பதற்கு காரணமே பிசாசே வேணாம். நிறைய கூட்டத்துக்கு போனாலே கெட்டுடுவோம்.
என்ன ஒரு மாதிரியை பார்க்குறீங்க? அல்லேலூயா. எதை பெற்றுக்கொள்றோமோ அதுக்கேற்றாற் போல நம்ம செயல்பட ஆரம்பித்தா கர்த்தர் நம்முடைய அத்தியாயத்தையே புரட்டி போடக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். ஆமா, அதனால தேவன் கொடுத்த கிருபைய, வரத்தை, சபையில நம்மை நம்பி கொடுத்த பொறுப்பை, உத்தரவாதத்தை குழி நோண்டி புதைச்சி வச்சுட்டு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது, காரணங்கள் சொல்லக்கூடாது. நான் நேற்று சொன்ன காரணங்கள் சொல்லுகிறவர்கள் சாதிப்பதில்லை, சாதிக்கிறவர்கள் காரணங்களை சொல்வதில்லை. ஆமென். ஆமா, இந்த இடத்துல பேசப்படுகிற எல்லா வார்த்தையும் கேட்டுட்டு நாமும் எழும்புவோம். நம்ம தேசத்திற்காக நாம ஒரு வில்லியம் கேரியாக மாறுவோம். கர்த்தர் நம்மை கொண்ட காரியத்தை மாற்றுவாராக. அல்லேலூயா. சரி, பைபிள் வச்சிருக்கோங்க, என்னோட எடுத்துக்கொள்ளுங்க பார்ப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 23வது வசனம் முடிய வாசிப்போம். என்றான். 18வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். போதும் பாருங்க, மோசே ஆண்டவரை பார்த்து இப்படி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். ஆண்டவரை பார்த்து இப்படி சொல்லுகிறான், உங்க மகிமையை எனக்கு காண்பித்தருளும். அப்படின்னா மோசே மகிமையை பார்க்கலையா? இதுக்கு முன்னாடி மகிமை இல்லையா? இல்ல, மகிமையில தான் இருந்தார், மகிமையில தான் வாழ்ந்தார், ஆண்டவரோடு இருந்தார். 40 நாட்கள் சீனாய் மலை மேல இருந்தார். பற்றி எரியக்கூடிய அக்கினிக்கு மத்தியில மோசே இருக்க ஆரம்பித்தார். அப்பேற்பட்ட மோசே ஆண்டவரை பார்த்து இப்படி கேட்கிறார், உங்க மகிமையை எனக்கு காண்பித்தருளும். கவனிங்க பார்ப்போம். பகல் முழுக்க மேக ஸ்தம்பம் இருந்தது, ராம் முழுக்க அக்னி ஸ்தம்பம் இருந்தது. அவங்க இருந்ததே அந்த மேக ஸ்தம்பத்துக்குள்ளதான் இருந்தான். ஆனா அப்பேற்பட்ட அத்தனை லட்ச ஜனங்களுக்கு தலைவனாய் இருக்கக்கூடிய மோசே ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், உங்க மகிமையை எனக்கு காட்டுங்கப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி ஏதோ நடந்திருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நான் அப்படியே சுருக்கமா சொல்லி முடிச்சிட்டு வரேன். மோசேயை பத்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். மோசேயை இப்படி சொல்லுவாங்க, 40 years somebody, 40 years nobody, 40 years everybody. 40 ஆண்டுகள் எகிப்து முழுக்க மோசே யாருன்னு தெரியும். 40 ஆண்டுகள் எகிப்தில் இருக்கிற பரதேசி முதல் பார்வோன் வரைக்கும் அத்தனை பேருக்கு மோசே தெரியும். சகல சாஸ்திரங்களிலேயும் கற்று தேர்ந்தவன், வாக்கிலேயும் செய்கிலேயும் வல்லவன். அவனை மாதிரி படிச்சவன் எகிப்து தேசத்துல ஒருத்தனம் கிடையாது. அடுத்த பார்வோனே யார்தான்? மோசே தான். அவ்வளோ வல்லமையுள்ளவனா காணப்பட ஆரம்பித்தான். எகிப்து முழுக்க மோசேக்கு தெரியும். அடுத்த 40 வருஷம் பாருங்க, அட்ரஸே இல்ல, மாமனார் வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டா என்ன வேதனைன்னு மோசேயை கேட்டா தெரியும். அல்லேலூயா. என்ன ஒரு மாதிரியை பாக்குறீங்க? ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஐயோயோ, மோசேயோட மாமனாருக்கு 7 பொண்ணா, மாமியார் 1, மொத்தம் சேர்த்து கெட்டு. அல்லேலூயா. ஆமா, பேசியே கொண்டு இருப்பாங்க போல இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்ன செய்யறதுனே தெரியாம இந்த வேலையே வேண்டான்ட்டு ஆடு மேய்க்க போயிட்டான். 40 ஆண்டுகள் ஆடு மேய்க்கிறான், வனாந்தரத்துல சுத்துறான். ஒருவேளை சாப்பாடுனா வலி என்னன்னு தெரியும் பாருங்க, செருப்புனா வலி என்னன்னு தெரியும், உஷ்ணனா வலி என்னன்னு தெரியும், பனினா வலி என்னன்னு தெரியும். 40 வருஷம் நான் மட்டும் மோசே இருந்தா இப்படி ஜெபம் பண்ணிருப்பேன், அங்க அப்படி பேசினா, எங்க அம்மா அப்படி கத்தந்தா, இப்படி கத்தந்தா, என்னென்னமோ சொன்னா, ஒருத்தரும் காண நினைச்சிருப்பான். பாருங்க, 40 ஆண்டு தடுமாறி எப்படியோ முடிச்சிட்டு 80 வயசு ஆன உடனே ஆண்டவரே ஒரே மலை வரைக்கும் மோசே வந்தானா. ஒருவேளை அவன் வருவான்னு கர்த்தர் காத்திருக்க ஆரம்பித்தார் போல இருக்கு. முன்னாடி பார்த்தா சீனாய் மலை, சீனாய் மலைக்கு பின்னாடி பார்த்தா ஓரே மலை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஓரே மலை பக்கம் வரைக்கும் மோசே வந்தாச்சு. வந்த உடனே ஆண்டவர் பட்சிக்கிற முட்செடியில தரிசனமாகிறார். தரிசனமாகி ஆண்டவர் மோசேயும் பேசுறாங்க. ஒரு 6-7 கான்வர்சேஷன் 2 பேருக்கு நடக்குது. கடைசியா மோசே பாருங்க ஆண்டவரை பார்த்து சொல்றான், நான் பேச மாட்டேன், மந்த நாவு, திக்கு வாயன், அப்படி இப்படி அது இது என்னென்னமோ சொல்ல நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன். அச்சை, ஒழிஞ்சு போ, உங்க அண்ணன் வரான் பார், அவனை பிக்கப் பண்ணிட்டு போன்ட்டார். ஆமென், ஆமென். ஆமா, ஆரோனை கூட்டிட்டு போனான். ஆரோன் ஆண்டவருக்கு தேவை, மோசேக்கு தேவையில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லு, ஆரோன் ஆண்டவருக்கு தேவை, மோசேக்கு தேவையில்லை. ஆமென். ஆரோனை கூட்டிட்டான். ஆரோனை கூட்டிட்டு போயிட்டே இருக்கிறான். எகிப்துக்குள்ள போனான். பார்வோனுக்கு முன்னாடி பெரிய காரியத்தை செஞ்சான். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடந்தது. எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வர ஆரம்பித்தான். பாருங்க, செங்கடலை கடந்து இந்த பக்கம் வந்த உடனே மோசே சீனாய் மலைக்கு ஜெபம் பண்ண போன உடனே ஒரு கூட்டமா ஒண்ணு சேர்ந்து வந்து கேட்கிறான், எங்களை அழைத்து கொண்டு வந்த மோசேக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்ப இது வரைக்கும் அவங்க ஆண்டவரையே பார்க்கல.
நான் பேசுறது புரியுதா? எங்களை அழைத்து கொண்டு வந்த மோசேக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, அதனால எங்களுக்கு முன்னாடி போகக்கூடிய தெய்வத்தை உண்டாக்கு அப்படிங்கிறான். ஆரோன் மாதிரி நல்ல விவரமான ஆள் யாருமே கிடையாது. ஆமே, நம்ம கூட எப்படி தெரியுமா, பொற்கன்று குட்டி செய்வதற்கு காணிக்க தருவோம், ஆனா ஆசாரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு தரமாட்டோம். ஐயோ சொல்லுங்கப்பா, அல்லேலூயா. மோசே ஆரோன் சொல்றான், சரி உங்ககிட்ட இருக்கிற காதுல கையில போட்டுக்கிற செயின் கம்மல் எல்லாத்தையும் கலட்டி தாங்கன்னு எல்லாத்தையும் கலட்டி தந்தானா. நல்லா சொன்னான் ஆரோன்னு. அது மொத்தத்தை வாங்கி நெருப்புல போட்டானாமா, அதுவாவே வந்துச்சான் கன்றுக்குட்டியா. இந்த மாதிரி விவரமான ஆள் எங்கேயாச்சும் பார்த்திருக்கேலா? ஆமா, பாருங்க, கன்றுக்குட்டியை கொண்டு வந்து வச்சுட்டான், பலிபீடத்தை கட்டிட்டான், அடுத்த நாள் பலி செலுத்திட்டான், ஜனங்களை நிர்வாணமா மாத்திட்டான், விபச்சாரத்தின் ஆவியை கட்டவிழ்த்துட்டான். சில வேளையில தேவன் அனுமதிக்காத எவனானாலும், நண்பனானாலும், சிநேகிதனானாலும், ஊழியனானாலும், பாருங்க விசுவாசியானாலும், மற்ற அனுமதிக்காத சபையானாலும் போனா பாருங்க, தேவனுக்கு விரோதமான கோபாக்கினி வரக்கூடிய ஆட்களை கர்த்தர் எழுப்பிடுவான். அம்னோனுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான், அவன் பேர் மறந்துட்டேன், அவன் நல்லவன். அம்னோன் தாவீதுனுடைய மூத்த குமாரன், சேஷ்டபுத்திர பாகத்துக்கு சொந்தமானவன். அப்பேற்பட்ட அம்னோனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தானா. அவன் சொல்றான், எனக்கு அந்த பொண்ணு வேணுங்கிறான். ஃப்ரெண்டு ஆலோசனை சொல்றான், நீ போய் வீட்டில் படுத்துக்க, உடம்பு சரியில்லாத மாதிரி. உங்க அப்பா கேட்பாரு, அப்ப தாமார் கையிலேயே எல்லாத்தையும் சுட்டு தர சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்லி ஐடியா கொடுத்துட்டான். பியூட்டி என்ன தெரியுமா, இவன் கெட்டு போறதுக்கு ஐடியா கொடுத்தவன் இவன் தான். அம்னோன் செத்த உடனே தாவீது கிட்ட அம்னோன் மட்டும்தான் செத்தான்னு சொன்னவனும் அவன் தான். ஹலோ, கூட இருக்கிற ஃப்ரெண்டு யாருன்னு ரொம்ப முக்கியம், பழகிற ஆட்கள் யாருன்றது முக்கியம். சில நேரத்தில் நம்ம செய்கிறவைகள் எல்லாம் எதிர்மறையாய் மாறும்போது, தேவையில்லாத ஆட்கள், தேவையில்லாத உறவுகள் நம் பட்சத்தில் வரும்போது எல்லாம் எதிராக மாற ஆரம்பிச்சிடும். இப்ப பாருங்க, ஜனங்களை நிர்வாணமா மாத்தி பொற்கன்று குட்டி செஞ்சு வச்சு விபச்சாரத்தின் ஆவியை கட்டவிழ்த்துட்டான். ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றார், நீ அழைத்து கொண்டு வந்த ஜனம் இதுவரைக்கும் சொன்னார், ஏன் சேனை, ஏன் ஜனம், ஏன் சுதந்திரம், ஏன் சொத்து, ஏன் சேஷ்டபுத்திர பாகனார். இப்ப சொன்னார், நீ அழைத்து கொண்டு வர ஜனம் போ அப்படிங்கிறார். கீழே வந்து பார்த்தா ஜனங்களை நிர்வாணமா மாத்தி விக்கிரகாராதனை உண்டு பண்ணி பலியை செலுத்தி கற்பலைகளை மோசையை போட்டு உடைச்சி, பாருங்க, எவன் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறான். அப்பன் தப்பு பண்ணிட்டான், ஆனா பையன் தப்பு பண்ணல. சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். லேவியனுடைய தகப்பன் ஆரோன் தப்பு பண்ணான், ஆனா பிள்ளைகள் தேவன் பட்சத்தில் நிற்க ஆரம்பித்தார்கள். எத்தனை பேர் தடம் புரண்டாலும் ஒரு கூட்டத்தை கர்த்தர் வச்சிருப்பார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, இது ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சா? மோசையோட அக்கா ஒரு பக்கம் பிரச்சனை. ஆமென். ஆமா, குடும்ப பிரச்சனை. அடுத்தது அந்த 270 பேரை ஒன்று சேர்த்தாம பாருங்க, நாதாப்பும் ஹபியும், அவங்க 2 பேரும் ஆக்சுவலா மோசையோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். 2 பேரும் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு. அத்தனை பேர் ஒன்று சேர்ந்து குடும்பத்துல கலவரம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி பாருங்க, சபையில ஒரு பிளப்பு, விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், தப்பான காரியம், குடும்பத்துல ஒரு பிரச்சனை, என்ன செய்யறதுனே தெரியாம இப்பதான் மோசே வாரான். அசிஸ்டன்ட்டும் வேணாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம். அல்லேலூயா. நீங்க இந்த அதிகாரத்தை வீட்டுல போய் நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்க வழியை முதல்ல எனக்கு காட்டுங்க, உங்க மகிமை எனக்கு விளங்க பண்ணுங்க, நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. எத்தனையோ பேரை பார்த்தான், எல்லாமே எதிர்மறையாய் மாறிட்டது. இவன் சந்தித்த ஆட்கள் எல்லாம் குழப்பத்தை உண்டாக்கிட்டான், பிரிவினையை உண்டாக்கிட்டான், கலகத்தை உண்டாக்கிட்டான், நாசமோசத்தை கொண்டு வந்துட்டான். இப்போ மோசையை பார்த்து சொல்றான், ஆண்டவரே எனக்கு உங்க மகிமை வேணும் ஆண்டவரே, உங்களை எனக்கு காண்பீங்க ஆண்டவரே, நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, உங்க பட்சத்துல வரணும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, டே என்னை பார்த்து ஒருத்தனும் உயிரோடு இருந்தது கிடையாது. ஆனா இப்ப சொல்றா, நான் எவன் மேல இரக்கமா இருப்பேனோ அவன் மேல இரக்கமா இருப்பேன், எவன் மேல கிருபையா இருப்பேனோ அவன் மேல கிருபையா இருப்பேன். என்னவோ தெரியல, உனக்கு மட்டும் என்ன காட்டுறன்னு தோணுது, அதனால வா, கண்மலையில ஒரு இடம் இருக்கு, அந்த வெடிப்புல நீ உட்கார்ந்துக்க, நான் கிராஸ் பண்ணி வெளியே போவேன், என் கரங்களினால உன்னை மறைச்சிக்கிறேன், என் பேக் போர்ஷனை மட்டும், என் பின்பகுதியை மட்டும் நீ பாப்பா அப்படிங்கிறார். ஆமென். ஆண்டவரே சொல்றார், என்னை கண்டு ஒருவனும் உயிரோடு இருந்தது கிடையாது, என்னை பார்த்து ஒருவனும் உயிரோடு இருந்தது கிடையாது. நீ அரிதானதை கேட்கிற, கேட்க கூடாததை கேட்கிற, இதை காணவே முடியா, நீ கேட்டுட்ட பத்தியா, இது நிமித்தமாகவே நான் உனக்கு என் மகிமையை காண்பிக்க போறேன். இந்த நல்ல காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அதை தாங்க, இதை தாங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கிறத விட ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே என்ன உங்க கூட வச்சுக்கங்கப்பா, நீங்க என் கூட வாங்கப்பா, உங்க மகிமை எனக்கு காட்டுங்கப்பா. நான் படிக்கிற படிப்புல, என் குடும்பத்துல, என் வேலையில, என் ஊழியத்துல, என் பிசினஸ்ல, நான் செய்யக்கூடிய காரியத்துல உங்க மகிமையை எனக்கு காட்டிட்டீங்கன்னா நான் எந்த இடத்துல தோற்று போனனோ, எனக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழும்பினாங்களோ, எனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் குடிச்சுப்பார், அந்த கூட்டத்திற்கு மத்தியில நான் மீண்டுமாய் எழும்புவேன், மீண்டுமாய் கட்டப்படுவேன், மீண்டுமாய் என்னை நம்பி கொடுத்த இந்த ஊழியத்தை நடத்துவேன்.
எந்த அசிஸ்டன்ட் வேணாம் ஆண்டவரே, எந்த பயல வேணாம் ஆண்டவரே. மிரியாம் செங்கடலை கடந்து பாட்டு பாடினாப்ப ஒரு சரித்திர ஆசிரியர் எழுதுறார், 80,000 சகோதரிமார்கள் டாம்பரின் எடுத்து பாடினாங்களாம். நல்லா பாடினா. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், அவத்தான் இங்க பாடிட்டா. அல்லேலூயா. புரிஞ்சாலும் சரி புரியலனாலும் சரி சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, குடும்பத்தையே 2ஆ பிரிச்சுட்டாப்ப. ஐயோ சோத்திரமாண்டவரே. புரிஞ்சாலும் சரி அல்லேலூயா. இப்ப சொல்றான், அக்காவும் வேணாம், அண்ணனும் வேணாம், வேணாம், எவனும் வேணாம், நீங்க வந்தா போதும், உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்க கூட கையை கோர்த்து காரியத்தை நான் மாத்துவேன் ஆண்டவரே. இந்த நல்ல உபவாச கூடைகளை ஒரு தீர்மானம் பண்ண, அரிதானது தான், ஆனா ஆண்டவர்கிட்ட கேள, கர்த்தர் தருவார் பாரு, கர்த்தர் தருவார் பாரு. கண்மலையின் வெடிப்புகளில உனக்காக எனக்காக ஒரு இடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். என் பையன் என் பொண்ணு என்னை வந்து ஒரு காரியத்தை கேட்க போறா, அவளுக்கு என் மகிமையை காண்பிக்க போறேன், அவளை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறேன், அவனை கொண்டு அவளை கொண்டு தேசத்துல ஒரு எழுப்புதலை கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஆண்டவருடைய வழியை கேட்டான், ஆண்டவருடைய மகிமையை பார்க்க ஆரம்பித்தான். அரிதானது தான், கிடைக்காதுதான், பார்த்தா எல்லாம் செத்து போயிடுவான் தான். ஆனா ஆண்டவர் சொல்றா, நான் எவன் மேல இரக்கமா இருப்பேனோ அது என்னவோ தெரியல மோசே, உன் மேல மட்டும் இரக்கம் பெருகுது, உன் மேல மட்டும் நான் பட்சமா இருக்க போறேன், உன்னை மட்டும் நான் தயவுல வைக்க போறேன், வா. கண்மலையின் வெடிப்புகளில ஒரு இடம் இருக்கு. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒருவேளை இந்த காலவெளியில தோற்று போய் வந்திருக்கலாம், பெலனிலிருந்து வந்திருக்கலாம், மனுஷனை நம்பி ஏமாந்து போய் வந்திருக்கலாம், யாரையோ எதிர்பார்த்தேன், எல்லாமே அசிங்கப்படுத்திட்டான், அவமானப்படுத்திட்டான், தப்பு பண்ணிட்டான் நினைக்கலாம். ஆனா தெய்வத்தை நம்பி மீண்டுமா எந்த இடத்துல எதிர்ப்புகளும் பலவீனங்களும் நெருக்கங்களும் இருந்ததோ அதே இடத்துல தெய்வத்தை நம்பி எழும்ப ஆரம்பித்து பாரு, ஆண்டவர் இதுக்கு பின்னாடி பெரிய அற்புதத்தை செய்வார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, தோற்று போன இடத்தையே பார்க்காத, விழுந்து போன நிலைமையே பார்க்காத. கடந்த காலம்லாம் எதிர்கால வெற்றியை அழிச்சிரும். கடந்த கால தோல்விகள், கடந்த கால ஏமாற்றங்கள், கடந்த கால வெற்றிகள் எல்லாம் எதிர்காலத்தில் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற காரியத்தை நாசமா மாத்திரும். சில நேரத்தில் சில பேர் சொல்லுவாங்க பாரு, நாங்கெல்லாம் இப்போ ஜெபம் பண்ணும்போது பயங்கர ஃபயரா இருந்தோம், இப்ப அடுப்பு கரியா மாறிட்டோம். அல்லேலூயா. கடந்த காலமே தேவையில்லைங்கிற, முன்னோக்கி போவோமே. வெற்றியானாலும் தோல்வியானாலும் அதை தூக்கி தூர போட்டுட்டு தேவ மகிமையை தேடி தேவனை அண்டிக் கொண்டு தேவனை சார்ந்து கொண்டு எடுத்து வச்சா முன்னிலும் மகிமையை கர்த்தர் காண்பிப்பார். முன்னாடி நடந்ததை விட இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை கர்த்தர் நடத்துவார். நமக்காக ஆண்டவர் வாசலை திறக்கக்கூடியவராயிருக்கிறார். ஆமென். ஆமா, தோல்விகள், ஏமாற்றங்கள், பலவீனங்கள், நெருக்கங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் மூட்டை கட்டி தூக்கி தூர போட்டுட்டு, அவன் என்னை ஏமாத்திட்டான், அவன் என்னை ஏமாத்திட்டா, இது நடந்துருச்சு, இவன் என்னை இப்படி பண்ணிட்டான், பரவாயில்ல, அவன் ஏமாத்தினது நல்லது, அவன் ஏமாத்தினாலதான் தெய்வத்தை இன்னைக்கு அண்டி வந்திருக்கிறோம், அதனாலதான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம், அதனாலதான் தெய்வத்தை தேட ஆரம்பிச்சோம், அதனாலதான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வந்தோம். கரப்படுறது நல்லது. ஆமென். அப்பதான் சர்ஃபெக்ஸலே வாங்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, பிரச்சனை வர்றது நல்லது, அப்பதான் தெய்வம் யாருன்றத நம்மை கொண்டு நிரூபிக்கக்கூடியவராயிருப்பார். ஆமென். ஆமா, அந்த காரியங்கள் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு மோசேக்கு ஆண்டவர் மகிமையை காட்டினாரு. பியூட்டி என்னன்னா, அவன் அடக்காராதனையை ஆண்டவர் தான் ஏன் செஞ்சார். என்ன ஒரு மகிமை! அவன் அடக்காராதனையே நான் இப்படி நினைச்சு பார்த்தேன். அவன் மரணம் கூட மகிமையை விட்டு பிரிக்காதபடி கர்த்தர் காப்பாற்ற ஆரம்பித்தார். ஆமென். எந்த இடத்துல எங்க தடுமாறுமோ அந்த இடத்த விட்டு எந்திரிச்சிட்டு மகிமையை பார்ப்போமே. இவன் என்னைக்கு மகிமையை பார்த்தான், அப்புறம் அசிஸ்டண்ட்டை கேட்கல, ஆண்டவரே ஒரு அசிஸ்டண்ட்டை தந்தார், யோசுவா. இவன் 8 அடினா அவன் 16 அடி பாய்ஞ்சான். தெய்வம் கொடுத்தா தரிசனமும் திட்டமும் பள்ளிக்கு பெருக ஆரம்பிக்கும். நாமளே ஒன்று வாங்கிட்டா நம்மளை நடுத்தரில் நிற்க வச்சுட்டு போயிடுவான். ஆமென். பொண்ணானாலும் அப்படித்தான். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, பையனானாலும் அப்படித்தான், குடும்பமானாலும் அப்படித்தான், பிஸ்னஸ் ஆனாலும் அப்படித்தான். தெய்வம் கொடுத்தா சந்ததி சந்ததியா தொடரும். அது ஒரு பெரிய சரித்திரம் படைக்கும். நாமளா தேடிட்டா நம்மளை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி நடுத்தருவில் நிற்க வச்சுட்டு போயிடுவான். ஒருவேளை அப்படி இப்படி ஏதாச்சும் எசக்க பிசக்கா தப்பு கப்பு பண்ணியிருந்தா இன்னைக்கு ஆண்டவரோட ஒப்புரவாய் ஆண்டவர்கிட்ட சொல்லு, எனக்கு உங்களை காட்டுங்கப்பா, உங்க மகிமை வேணும்ப்பா, நான் உங்க கூட இருக்க போறேன்ப்பா, உங்களோடு நடக்க போறேன்ப்பா, ஆண்டவரே உங்க பிரசன்னத்தினால நிரப்புங்கப்பா. 1000 பேரை பார்த்துட்டேன், எல்லாரும் வேற மாதிரி மாறிட்டாங்க, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டா பாருங்க, அவரை தான் நம்ம கேட்கிறோமே தவிர அவருக்குரியதுவை கேட்கல. நான் பேசுறது புரியுதா? அவருக்குரியவைகளை கேட்கல மோசே, அவரையே கேட்டான். எனக்கு வாங்க ஆண்டவரே, ஏன்னா வலி வேதனை, முதுகுல குத்தனவன்,
அசிங்கப்படுத்தினவன், கேவலப்படுத்தினவன், நிர்வாணமாத்தினவன், பக்கத்துல இருக்கிற எல்லா தேசங்களுக்கு முன்னாடி கலங்க பண்ணினவன், அத்தனை பேருக்கு மத்தியில நின்று கேட்கிறான், எனக்கு உங்க மகிமையை தாங்க ஆண்டவரே, வேற ஒண்ணும் வேணாம் ஆண்டவரே. ஆண்டவன் சொல்றாரு, டேய் அரிதானது கிடைக்காதுடா, பரவாயில்ல மோசே, நீ கேட்டுட்ட பத்தியா, உன் ஜெபத்தை என்னால மறுக்க முடியல, நான் உனக்கு தரப்போறேன். ஆமென், அல்லேலூயா. மோசேக்கு இறங்கின கர்த்தர் நமக்கும் இறங்குவதாக. அந்த உயிர் தெழுந்த வல்லமை நம்மையும் ஆளுவதாக. எல்லாத்தையும் தூக்கி தூரம் போட்டுட்டு வெளியே வந்துட்டா கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். அடுத்தது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9, 10. மைக்ல வாசிங்க சிஸ்டர். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா உம்மிடத்தில் ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் என்றான். அடுத்தது வாசிங்க. அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அல்லேலூயா. ஆமா, என்னை பாருங்க பாப்போம். இனி நான் வசனத்தை சொல்ல மாட்டேன். எதுக்கு நமக்குள்ளே கலவரம்? நான் யோவான சொன்னா நீ யோவேல எடுத்து வச்சுக்கின்னு இந்த அதிகாரமே பைபிள் இல்ல, நிறைய பேர் சண்டைக்கு வரான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அல்லேலூயா. ஒரு கல்யாணத்துல பேசுறதுக்கு போனேன். யோவான் 2வது அதிகாரம் நான் சொன்னேன், யோவேல் 2வது அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கிறான். மாப்பிள்ளைய வாசின்னா வசனமே இல்லைங்கிறான். வல்லமை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நிறைய மாப்பிள்ளைங்க பைபிளை எடுக்கிறது கிடையாது. அல்லேலூயா. என்ன சத்தமே காணோம். இங்க கூட பைபிள் இல்லாம வந்திருப்போமே. அதுக்கெல்லாம் ஒரு கிருபை தேவைதான். ஆமா, பைபிள் இல்லாமே வந்திருக்கிறோம் உபாசி ஜபத்துக்கு. நீங்க நல்ல வல்லமை பொருந்தினவர்கள். ஆமென். ஆமா, சரி, இப்ப நான் பிரசங்கத்துக்கு நேரா வரேன். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், எலியா ஒரு பெரிய தேசத்தையே தலைக்கீழா மாத்தினவன். பாருங்க, இஸ்ரவேல் தேசத்தை மூடி இருந்த காரிருளை அகற்றினவன், விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் அழித்து போட்டவன். பாருங்க, ஆகாப்பினுடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய கலக்கத்தையும் நடுக்கத்தையும் கொண்டு வந்தவன். தேசத்தையே சுத்தமாக்கி பரிசுத்தமாக்கிட்டான். அந்த பொம்பளை சொல்லிட்டா, எசபேல், இலே எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்கிட்ட வந்து மோதுற, உனக்கு 24 hours டைம், 24 மணி நேரத்துக்குள்ள உன்னை நான் போட்டு தள்ளல, என் பேர் என்ன கிடையாது, சத்தமா சொல்லுங்கப்பா, இல்லைன்னா அசால்ட்டா தூங்குவீங்க. நான் ஒண்ணு கண்டுபிடிச்சேன், சபையில பிசாசு செய்ய முடியாதால நம்ம மட்டும் செய்வோம், கண்ணை திறந்துக்கினே தூங்குவோம். பார்த்திருக்கல? அதுவும் பெந்தேகோஸ்தே நம்மளால மட்டும்தான் முடியும். என்ன? அல்லேலூயா. ஆமா, இப்ப கவனிங்க பாப்போ. அந்த அம்மா சொல்றா, 24 மணி நேரத்துக்குள்ள உன்னை நான் போட்டு தள்ளல, என் பேர் என்ன கிடையாது, எசபேல் கிடையாதுங்கிறா. பாருங்க, துண்டை காணும் துணியை காணும் எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு தூரமா போய் பாருங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து சூரிய செடிகளை உட்கார்ந்துட்டு அழுகிறான். போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், நான் என் முற்பிதாக்களை காட்டிலும் நல்லவன் அல்ல. சில நேரத்தில் பார்த்திருக்கீங்களா, நம்ம என்ன புலம்பனாலும் ஆண்டவர் கேட்கவே மாட்டார். ஹலோ, ஐயோ சொல்லுங்கப்பா. ஆமா, பதில வராம ஆண்டவரை விட்டு போக மாட்டேன்னு பாத்தீங்களா? அப்பதான் தலைவர் கோத்ரேஜ் போட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுவார். ஆமென். என்ன புலம்பனாலும் ஆண்டவர் பதில் சொல்ல மாட்டார். ஏன் சொல்லுங்க பாப்போம்? பதில் சொன்னாலும் நாம கேட்க மாட்டோம். நம்ம தேங்காய் மாண்டி வச்சுக்கின்னு உருட்டுவோம் பாரு அவரை, அவரையே கேள்வி கேட்போம். அதனாலதான் அவர் பேசவே மாட்டார். எத்தனை பேர் ஆமாங்கிறீங்க? பாஸ்ட் கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கறதுக்கு முன்னாடி, பாஸ்ட் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே எல்லாத்தையும் சொல்லிடுவோம் பாரு. சொல்லாத மாதிரி என்னை பாக்குறீங்க. ஆமா, நீங்க வேணா பாருங்களேன், ஆண்டவர் கிட்ட பேசணும்னா ஆண்டவர் பேசவே மாட்டார், அமைதியா இருந்துருவார். இவனா புலம்பி தூக்கம் வர வரைக்கும் புலம்பி கடைசியா சூரிய செடி கிட்ட தூங்கிட்டான். தேவதூதன் வந்து தட்டி எழுப்புறான், சாப்பிடணும். இவன் என்ன சொல்லியிருக்கணும்? எப்பா நான் சாகணும்னு வந்துட்டேன், எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம், அந்த ஆண்டவர்கிட்டயே கொண்டு போய் கொடுன்னு தானே சொல்லியிருக்கணும். நம்மள மாதிரியே எந்திரிச்சாம் பார், ஃபுல் கட்டு கட்டினாம் பார். அல்லேலூயா. ஃபுல் கட்டு கட்டிட்டு திரும்ப படுத்து தூங்கிட்டாயா? சரி, முத நாள் தான் ரொம்ப தூரம் நடந்து வந்த, கஷ்டப்பட்ட, சரி டயர்டு, அந்த பொம்பளை திட்டினா, ஏதோ பிரச்சனை, சாப்பிட்டுட்டேன். 2வது டைம் எழும்புறான். இப்ப நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன். 15 சப்பாத்திக்கு 20 சப்பாத்தி எடுத்து வந்திருப்பான்னு வச்சுக்கோங்க. தேவதூதன் எடுத்து வந்து வச்சான், திரும்ப எந்திரிச்சான், அதே மாதிரி ஃபுல் கட்டு கட்டினாம் பார். ஆமென்.
நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு, ஒரு 5 சப்பாத்தி மீதி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் சொல்றான் போதும் அப்படிங்கிறான். தேவதூதன் சொல்றான் 40 நாள் நடக்கணுமா, அதனால தான் நிறைய கொடுத்து அனுப்பினார், சாப்பிட்டுருங்கிறான். சாப்பிட்டான் பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சாப்பிட்டுட்டு 40 நாள் நடந்து போய் அங்க போய் ஒரு குகைக்குள்ள உட்கார்ந்து சொல்றான், போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. பாருங்க, ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி வந்தது, ஆனா அசையாம உட்கார்ந்துக்கிறான். அக்கினி வந்தது, அசையாம உட்கார்ந்துக்கிறான். பெருங்காற்று வந்தது, அசையாம உட்கார்ந்துக்கிறான். ஒரு மெல்லிய காற்று வந்தோடனே, தேவ பிரசன்னம் வந்தோடனே முக்காடு போட்டுட்டான். முக்காடு போட்டுட்டு வெளியே வரா. என்ன பிரச்சனை, வெளியே வா அப்படிங்கிறான். வெளியே வந்தோடனே சொல்றான், அதே மாதிரிதான் பழைய புலம்பல். ஆமென், ஆமென். ஆண்டவர் பேசுறதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, இஸ்ரவேல் தேசத்து மேல அவனை பண்ணு, யூதேய தேசத்து மேல அவனை பண்ணு, உன் ஸ்தானத்துல எலிசாவை பண்ணு அப்படின்னு சொல்லி முடிச்சு சொல்றார், தம்பி ரொம்ப புலம்பாத, பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேர் இருக்கிறான். எத்தனை பேரு? அந்த வசனம் நல்லா சொல்லும், அவளுக்கு முழங்கால் படியிடாம, அவ பாதத்தை முத்தமிடாம. அப்படின்னா என்ன? அவ கம்பல் பண்ணிருப்பா எசபேல். அத்தனை அடி வாங்கி அத்தனை பிரச்சனை இருந்தோம், அந்த விக்கிரகத்தை வணங்காம தொழுது கொள்ளாம எனக்காக பாடுபட்டு அடிபட்டு நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டவன் 7000 பேர் இருக்கிறான். அத்தனை பேரை விட்டுட்டு உன்னை தெரிஞ்சு கொண்டு உன்னை கூட்டிட்டு வந்து வனாந்தரத்துல வச்சு சோத்தை போட்டு, கேரி தாற்றங்கரையில சோத்தை போட்டு, சாரிபாத் விதவை வீட்டுக்கு அனுப்பி உனக்கு சாப்பாடை போட்டு இவ்வளவு கொண்டு வந்த பெரிய பண்ற. இங்க பேர் பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேர் இருக்கிறா. அத்தனை பேரை விட்டுட்டு உன்னை தெரிஞ்சு கொண்ட. ஏன்? நீ என் சத்தத்தை கேட்பேன் தான். ரொம்ப பண்ற, எழுந்துரு, பண்ண வேண்டியதை பண்ணிட்டு போங்கிறார். சில நேரத்தில் நம்ம தான் பெரிய ஆள் மாதிரியே காட்டுவோம். பார்த்தீங்களா? நம்மையை விட அப்பன் சூப்பெல்லாம் பெரியவன் இருக்கிறான். நம்மை விட ஜெபம் பண்ற பரிசுத்தவான்கள் இருக்கிறான். நம்மை விட தேவனுக்காக ஓடக்கூடிய ஆட்கள் இருக்கிறான். பாருங்க, நம்மை விட தியாகம் பண்ணக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறான். நம்ம நினைச்சிடறோம் சில நேரத்தில் நான் தான். ஆண்டவர் சொல்றார், 7000 பேர் இருக்கிறான்டா. அத்தனை பேரை விட்டுட்டு என்னவோ தெரியலடா, என் கண்ணில் உனக்கு மட்டும்தான் கிருபை கிடைச்சு, உன்னைதான் பயன்படுத்தணும்னு தோணுச்சு, அதனால தான்டா கொண்டு வந்தேன். பாருங்க, சொல்லி முடிக்கிறார். இப்பதான் எலிசா இருக்கிற ஆபேல் மேகாலயாவுக்கு எலியா போறான். எலியா போய் அவன் 12 ஏர்மாடுகளை ஓட்டி இருந்தானா. அவன் மேல தன் வஸ்திர துண்டை போட்டு அவனை கூப்பிடுறான். பாருங்க, எலிசா உடனே அந்த ஏர் கலப்பைகள் எல்லாவற்றையும் உடைச்சி விறகா மாத்தி அந்த மாட்டை அடிச்சு சாப்பாடு செஞ்சு போட்டுட்டு திரும்ப வந்துட்டான். ஆபேல் மேகாலயா அப்படின்னாலே உணர்ச்சிகளின் வெளிப்பாடா, துயரமான நடனமா, களிப்பின் சங்கமமா. பாருங்க, அப்பேற்பட்ட இடம், அந்த துயரமான நடத்துல உணர்ச்சிகளின் வெளிப்பாடு. அப்பேற்பட்ட இடத்துல இருந்து ஆபேல் மேகாலயா விட்டு பாருங்க எலிசா துண்டிச்சிட்டானா, வித்ரா பண்ணிட்டானா. இனி உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. தனக்குன்னு இருந்த அந்த ஏர்மாடு எல்லாத்தையும் அடிச்சு எல்லாம் பலி செலுத்தி சாப்பாடு போட்டுட்டு எலியா பின்னாடி வந்துட்டான். பாருங்க, எலியா பின்னாடி இருக்கிறான். அப்படியே போயிட்டே இருக்கு. போய் முடிச்ச உடனே எலியா எடுத்துக்கொள்ளப்படுறாரு. நேரம் வந்த உடனே இப்பதான் எலிசா அலாட்டா மாற ஆரம்பிச்சிட்டான். எல்லாம் என்னைய பாருங்க பாப்போம். எலிசா அலாட்டா மாறிட்டான். எலிசா அலாட்டா மாறி எலியா கில்கால்ல வந்து நின்று சொல்றான், எப்பா நான் பெத்தேல் வரைக்கும் போயிட்டு வரேன், நீங்க இரு அப்படிங்கிறான். எலிசா சொல்றான், நான் உம்மை விடுகிறதா இல்லை. எல்லாம் கவனிங்க, ஏற்கனவே தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இருந்தான். அவங்க அப்பா தீர்க்கதரிசி, இப்ப அவன் தீர்க்கதரிசி. 50 பேரா இருந்தான். அவன் வம்சமே தீர்க்கதரிசி. ஊழியக்காரருடைய குடும்பம், ஆண்டவருக்காக பிரகாசித்தவர்கள், தேவ சத்தத்தை பிரகடனப்படுத்தவர்கள். அப்பேற்பட்ட தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இருந்தோம். அத்தனை பேருக்கு இல்லாத ஒரு பாரம், அத்தனை பேருக்கு இல்லாத ஒரு தரிசனம், அத்தனை பேருக்கு இல்லாத ஒரு எதிர்பார்ப்பு, அத்தனை பேரை இல்லாம தேசத்தை குறித்த ஒரு வைராக்கியம் எலிசா கிட்ட மட்டும் இருக்க ஆரம்பித்தது. ஆமென், அல்லேலூயா. ஆனா எலிசா சொல்றா, நான் உம்மை விடுகிறதா இல்லை, நீ கில்கால்லையே நில்லுப்பா, நான் அது வரைக்கும் போயிட்டு வாரேன் அப்படிங்கிறான். இல்ல, நான் உம்மை விடுகிறதா இல்லை. கில்கால் அப்படின்னாலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கடந்து வந்து யோர்தான் நதியை கிராஸ் பண்ணி கானான் தேசத்துல கால் எடுத்து வைத்து விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இடமே இதுதான், கில்கால் தான். நிந்தைகள் புரட்டி போடப்பட்ட இடமா அர்த்தம். கில்கால்னாலே வட்டன் அர்த்தம். எங்க தொடங்குது எங்க முடியுதுன்னே தெரியா. பாருங்க, அப்பேற்பட்ட கில்கால வச்சு சொல்றான், நீங்க இரு, நான் அது வரைக்கும் போயிட்டு வரேன். சில நேரத்துல பாத்துருக்கீங்களா, அந்த இடத்துல போய் ஐயா ஜெபம் பண்ணாராம், அங்க போனா ஜெபம் பண்ணா தரிசனம் தருவார், தர மாட்டார். ஹலோ, என்ன ஆமென் சொல்லுங்க பாப்போம். அந்த இடத்துல ஐயாவுக்கு தான் தரிசனம் தருவார். நீங்க ஹோல் பைபிள் எடுத்து படிச்சு பாருங்க. எல்லாம் கவனிங்க, நம்ம சொல்ற புனிதமான இடத்தெல்லாம் ஆண்டவர் பயங்கரமும் பராக்கிரமமான காரியத்தை செய்யல. பஸ்கா ஆட்டுக்குட்டி முதல் எங்க அடிக்கப்பட்டது? எகிப்து. இஸ்ரவேல் தேசத்தில் அடிக்கப்பட்டது இல்ல, எகிப்தில் அடிக்கப்பட்டது.
ஆசாரிப்பு கூடாரம் முதல் எங்க கட்டப்பட்டது? வனாந்தரம். ஆண்டவர் கற்பனைகளை எழுதி கொடுத்த இடம் எது? சீனாய் மலை. அப்படியே ஒவ்வொன்னா பார்த்துட்டே வாங்கல. பரிசுத்த ஆவியானவர் இறங்கின இடம் எது? மேல் வீட்டறை. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு புனித ஸ்தலம், உயர்ந்த இடம், அந்த இடத்துல போனா அது நடக்கும், இந்த இடத்துல போனா இது நடக்கும், அவரு கூட நடந்தா அது நடக்கும், அதெல்லாம் நடக்காது. ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரு இடத்துல அற்புதம் செஞ்சது போல இன்னொரு இடத்துல ஆண்டவர் அற்புதம் செஞ்சது கிடையாது. அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அல்லேலூயா. அவருக்கு செஞ்ச மாதிரி எனக்கு செய்ய மாட்டார், இவருக்கு செஞ்ச மாதிரி என்ன செய்ய மாட்டார், அவரை பயன்படுத்துற மாதிரி என்ன பயன்படுத்த மாட்டார். என்னை குறித்து அவருடைய திட்டம் வேற, என்னை குறித்து அவருடைய நோக்கம் வேற, என் மேல வச்சிருக்கிற கிருபை வேற, எனக்காக அவர் முன் குறித்த பரிபூர்ண சித்தம் வேற. அந்த சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தா அந்த மாதிரி தான் என்னை பண்ணுவார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதனால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் கில்கால் நிந்தை புரட்டி போடப்பட்டது, எனக்கு கிடையாது. இவன் எலிசா சொல்றான், நான் உம்மை விடுகிறதா இல்ல. சரிவா, பெத்தேல் வரைக்கும் போலாம். பெத்தேல்ல போயிட்டான். பெத்தேல்ல போய் நின்னு சொல்றான், பெத்தேல் நீ இரு அப்படிங்கிறான். பெத்தேல் அப்படினாலே நமக்கு தான் தெரியுமா, வானத்தின் வாசல். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ தூதர்கள் ஏறுகிற இறங்குகிற இடம், பயங்கரமான ஸ்தலமா பெத்தேல். சொல்றான், இவன் சொல்றான், நான் பெத்தேல்ல இருக்கிற மாதிரி இல்ல, நான் உம்மை விடுகிறதா இல்லை. பெத்தேல் ஒரு காலத்துல ஆண்டவர் ஏறின இடம், இறங்கின இடம். ஆனா யெரொபெயாம் இருக்கிறான் பார், பொற்கன்று குட்டிகளை செஞ்சு வச்சு ஜனங்களை தீட்டுப்படுத்தி தெய்வத்தை ஆராதிக்காதபடி பண்ணிட்டான். ஒரு காலத்துல நல்லா இருந்த இடங்கள் எல்லாம் இன்னைக்கு வேற மாதிரி போகுது. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, திருப்பதிக்கு போயிட்டு வர மாதிரி, திருத்தணிக்கு போயிட்டு வர மாதிரி, சபரிமலைக்கு போயிட்டு வர மாதிரி நம்ம இடத்தையும் மாத்திட்டான். கையை தட்டி ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா. பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் எங்கும் வரும். எலிசாவுக்கு தெரியும், அவன் தரிசனம் உள்ளவன். எனக்கு பெத்தேல் வேணாம், நான் வேற ஒன்னை எதிர்பார்க்கிறேன். நான் உங்களை விடுற மாதிரி இல்ல, நான் உம்மை விடுகிறதாய் இல்ல. பெத்தேல முடிச்சிட்டு எரிகோவுக்கு வந்தான். எரிகோ வந்து நறுமணத்தின் ஊரா, வசீகரிக்கக்கூடிய இடம். நம்முடைய அழைப்பை, நம்ம தரிசனத்தை, நம்ம மேல இருக்கிற கிருபையை, கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபா வரங்களை, பிள்ளைகளை, குடும்பத்தை, மனைவியை, புருஷனை ஏதோ ஒன்று வசீகரிக்க பண்ணும். அப்படி வசீகரிக்கிற நேரத்துல அப்பேற்பட்ட காரியங்களுக்கு நம்ம ஒருபோதும் விட்டு கொடுக்க கூடாது. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அது எந்த ரூபத்துல வந்தாலும், எந்த விதத்துல வந்தாலும், எந்த கோணத்துல வந்தாலும் ஒருபோதும் எரிகோவினுடைய காரியங்களுக்கு நம்ம விட்டு கொடுக்க கூடாது. ஆமென். நம்முடைய அபிஷேகத்தை, நம்முடைய கிருபையை, நம்முடைய தாளந்தை இழக்க பண்ணிடும். சிம்சோன் பாருங்க, காசாவுல ஒரு வேசியை கண்டு தப்பு பண்ணானா, அதனால தப்பு பண்ணிட்டேன்ல, ஆண்டவர் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு நினைச்சிட்டு தெளிலால் கிட்டையும் போயிட்டான். இந்த முதல் தப்பு நடந்த அற்புதம் நடக்கல, அதனால கண்டினியூவா தப்பு பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்னு சில நேரத்தில் நம்ம நினைப்போம். எல்லாம் கவனிங்க, அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, தப்பு பண்ணி பரிசுத்த ஆவியானவர் தன்னை விட்டு எடுபட்டு போனதை அறியாமல் முன் போல எழுந்தானா. கண்கள் குருடாக்கப்பட்டது. சில வசீகரிக்கக்கூடிய பாவங்கள், இச்சைகள், தவறான பழக்க வழக்கங்கள், மோகங்கள், பண ஆசை, பொருளாதார ஆசை, ஊழியத்தை விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு, சபையை விட்டுட்டு, தெய்வம் கொடுத்த தரிசனத்தை விட்டுட்டு விலகி போனா நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு வேற மாதிரி ஆயிடும். ஆமென். அல்லேலூயா. எரிகோவில் நிக்க கூடாது. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, எரிகோவை விட்டுட்டான். எரிகோ விட்டுட்டு இப்ப யோர்தான் நதி கிட்ட வரான். யோர்தான் நதி கிட்ட வந்தோன்னு எலியா சொல்றான், நீ இங்க வரைக்கும் இரு, நான் அங்க போயிட்டு வரேன். இவன் சொல்றான், நான் உம்மை, சத்தமா சொல்லுங்க, நான் உம்மை விடுகிறதா இல்லை. பாருங்க, யோர்தான் நதியிலே நமக்கு தெரியும், தலைமுறை தலைமுறையாகி தொடர்ந்து வரக்கூடிய இடம். யோர்தான் நதி தொடங்குற இடம் எர்மோன் மலை, முடிகிற இடம் சவக்கடல். சொல்லு. யோர்தான் நதி தொடங்குற இடம் எங்க? எர்மோன் மலை. முடிகிற இடம் சவக்கடல். தலைமுறை தலைமுறையாய் தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனை. அது அவனை தடுத்து நிறுத்த பார்க்குது. இவன் சொல்றான், நான் உம்மை விடுகிறதா இல்லை. யோர்தான் நதியை எலியா பிளக்க, 2 பேர் அக்கறைப்பட்டு போக, இப்ப எலியா எடுத்துக்கொள்ளப்படுறான். நேரம் வந்த உடனே எலிசாவை பார்த்து கேட்கிறான், டேய், எத்தனை பேர் என் பின்னாடி வந்தான், அத்தனை பேர் என்னை விட்டுட்டு போயிட்டான், நீ மட்டும் ஏன்டா இப்படி விடா அப்படியே வந்துட்டு இருக்கிற? சரி, வந்துட்ட, உனக்கு என்ன வேணும் சொல்லு, கேளு, நான் தாரேன் அப்படிங்கிறான். அப்பதான் சொல்றான், உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும். ஆமென். அல்லேலூயா. எலியா எலிசாவை பார்த்து கேட்கிறான், டேய், நீ என்ன கேட்கிறன்னு தெரிஞ்சுதான் கேட்கிறையா? அரிதானதை கேட்டா என்னால தர முடியா. நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்ன பார்த்தா உனக்கு கிடைக்க அப்படிங்கிறான். பேசிட்டே போயிட்டு இருந்தாங்க பாருங்க. திடீர்னு ஒரு அக்கினி ரதம் வந்து 2 பேரையும் பிரிச்சு எலியாவை எடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சிருச்சு. கத்துறான், அனாத மாதிரி கத்துறான், ஐயோ தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே,
என் குடும்பத்தை விட்டேன், என் ஊரை விட்டேன், எனக்கு உண்டானது எல்லாவற்றையும் எரிச்சு போட்டுட்டு ஒண்ணுமே வேணான்னு உங்க பின்னாடி தான் வந்தேன். நீர் என்னை விட்டுட்டு போயிட்ட பத்தியா? தம் வஸ்திரங்களை கிழிச்சிட்டு he became an half naked, அரை நிர்வாணமா மாறி சத்தமா கத்துறான். உம்மிடத்துல இருக்கிற ஆவியின் வரும் எனக்கு எப்படி வேணும்? சத்தமா சொல்லுங்க, எப்படி வேணும்? ரெட்டிப்பாய் வேணும். நான் சாப்பாட்டுக்காக உங்ககிட்ட வரலையா, என் தேவைக்காக உங்ககிட்ட வரலையா. உங்களை மாதிரி நானும் தேசத்துல உமக்காக எழும்பணும். உங்களை மாதிரி நானும் தேசத்துல ஒரு பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்யணும். நீங்க இருக்கும் போதே அந்த எசபேல் பொம்பளை என்னென்ன பண்ணான்னு தெரியும். இப்ப அவ இருக்கிறா, அதனால எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. உங்க மேல இருக்கிற ஆவியின் வர என் மேல ரெட்டிப்பா வந்தாலே ஒழிய என்னால என் பரிசுத்தத்தை காப்பாத்திக்க முடியாது. என்னால ஜெபம் பண்ணாம இருக்க முடியாது. என்னால உங்க நோக்கத்தை நான் நிறைவேற்றி முடிக்கணும்னா உங்க மேல இருக்கிற ஆவியின் வர எனக்கு எப்படி வேணும்? ரெட்டிப்பாய் வேணும். சத்தமா கத்துற, ஐயோ தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே, என்னை இப்படி அம்போன்னு தனியா விட்டுட்டு போயிட்டியே. இவன் கதறின உடனே பாருங்க, வானத்திலிருந்து எலியாவின் மேல இருந்த வஸ்திர தொங்கல் கீழே விழ ஆரம்பித்தது. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவன் கதறின சத்தம் நான் இப்படி எடுக்கிறேன்னு எல்லாம் கவனிங்க பாப்போம். இவன் சொல்றான், எங்க அப்பாவை விட்டேன், என் குடும்பத்தை விட்டேன், என் ஊரை விட்டேன், எனக்கு உண்டான ஆடு மாடு ஏற்கலப்பை எல்லாவற்றையும் தூக்கி உடைச்சு போட்டுட்டு ஒண்ணுமில்லாம வந்துட்டேன். ஆனா என்ன போய் இப்படி விட்டுட்டு போயிட்டே, நான் இனி எங்க போவேன்? உங்களை அப்பான்னு நினைச்சிட்டு தானே வந்தேன். பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு தகப்பனுக்கு எத்தனை பிள்ளைங்க பிறந்தாலும் மூத்த மகன் தான் சேஷ்ட புத்திர பாகத்திற்கு சுதந்திரவாளி. ஆமென். ஆமா பாருங்க, இப்போ ஒரு மூத்த மகன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு 18 வயசு ஆன உடனே அந்த அப்பா ஒரு பெரிய மேலத்தாளத்தோடு அந்த மகனை நல்லா ட்ரெஸ் பண்ணி ஒளிமுக வாசலுக்கு கொண்டு போவாராம். அந்த பட்டணத்துல அந்த ஊர்ல இருக்கிற ஆசாரியர்கள் அந்த இடத்துல வருவாங்க. அடைக்கல பட்டணத்துல இருக்கிற ஆசாரியன் அந்த இடத்துல வருவானா. ஒளிமுக வாசல நியாயம் தீர்க்கிறவர்கள் அத்தனை பேர் நிற்பாங்க. அத்தனை பேருக்கு மத்தியில ஊரே ஒரு பெரிய திருவிழா மாதிரி இருக்குமா. எல்லாரும் இந்த மூத்த மகனை கொண்டு போய் முன்னாடி மெயினான சேர்ல உட்கார வச்சுட்டு அந்த தகப்பன் பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சுட்டு தன் மேல போத்து இருக்கிற வஸ்திரத்தை எடுத்து அந்த மூத்த மகனை நிக்க வச்சு அவன் மேல அந்த வஸ்திரத்தை போத்தனான்னா ஊரே எந்திரிச்சு நிக்குமா. ஊரே எந்திரிச்சு நின்ன உடனே நீங்க எல்லாரும் ஹானர் பண்ணிடுவான். அதுக்கப்புறமா இவன் எந்த இடத்துல போனாலும் இவனுக்கு தகப்பனுக்கு கொடுக்கக்கூடிய கனத்தை தர ஆரம்பிப்பாங்களாம். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். இப்போ எலிசா சொல்றான், இயேசு கிறிஸ்துவும் பாருங்க பரலோகத்தை விட்டு பூலோகத்திற்கு வந்தார். 30 ஆண்டுகள் முடிச்சு ஞானஸ்தானம் முடிச்சு கரை ஏறின உடனே பாருங்க பரலோகத்துல இருந்து ஆண்டவர் சொல்றார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். பாருங்க, புறா வஸ்திர தொங்கலை போல தேவ ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மேல வந்து இறங்க ஆரம்பித்தார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்ப எலிசா கேட்கிறான், அப்பா மாதிரி உங்களை நினைச்சனே, உங்க கிட்ட இருக்கிற வர எனக்கு ரெட்டிப்பாய் வேணுன்றதுக்காகத்தானே உங்களை தேடி வந்தேன். அந்த அம்மா 24 hours டைம் சொன்னா. யாரு? எசபே. 24 மணி நேரம் போயிடுச்சு, 24 நாள் போயிடுச்சு, 48 மணி நேரம் போயிடுச்சு, 48 நாளும் போயிடுச்சு, 480 வருஷமும் மாறிடுச்சு. எலியா இன்னும் உயிரோடு இருக்கிறான். சவால் விட்டவளுடைய ரத்தத்தை நாய் நக்க ஆரம்பிச்சுதான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். எலியா இன்னைக்கு உயிரோடு இருக்கிறான். இத்தனை வருஷம் ஆச்சு. சவால் விட்டவளுடைய ரத்தத்தை நாய் நக்க ஆரம்பிச்சது. ஒண்ணு மட்டும் நிச்சயம், ஆண்டவர் நம்மோடு இருந்து நாம ஆண்டவரோடு இருந்தா நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்கால். எத்தனை பேர் எழும்பினாலும், எத்தனை பேர் கூட்டம் கூடினாலும், எத்தனை சட்டம் போட்டாலும், நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தையும் நோக்கத்தை அவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவர் ஒருபோது நம்மை விட்டு விலக மாட்டா, நம்மை விட்டு போக மாட்டா. எலியா போயாச்சு, ஆனா எசபேல் இருக்கிறா. இவன் சொல்றான், உங்களையே அந்த பொம்பளை தண்ணி காமிச்சவ, உங்களுக்கே அத்தனை காரியத்தை செஞ்சவ, அதனால எனக்கு ரெட்டிப்பான வர வேணும். எல்லாம் என்ன பாருங்க பாப்போம். 50 தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இருக்கிறாயா? 50 தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு இல்லாத ஒரு தரிசனம் எலிசாவுக்கு இருக்க ஆரம்பித்து. அவங்க அப்பா தீர்க்கதரிசி, இப்ப அவன் தீர்க்கதரிசி. அவங்க தாத்தா கூட தீர்க்கதரிசியா இருக்கலாம், லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்களா இருக்கலாம், மற்ற வம்சத்தை சேர்ந்தவர்களா இருக்கலாம். ஊழியனா அவங்களுக்கு நல்லா தெரியும், பழக்கப்பட்டவன். அத்தனை பேருக்கு இல்லாத ஒரு தரிசனம் எலிசாவுக்கு இருந்தது. அவன் சொல்றான், 10ல் 1 நான் இருக்க விரும்பல, 10 பேரோட ஒன்னா என்ன சமமா மாத்த வேண்டாம். நான் உமக்காக எல்லாவற்றையும் இழந்துட்டு வந்துட்டேன், நான் யூனிக்கா மாற விரும்புறேன். அதனால உங்க மேல இருக்கிற அபிஷேகம் எனக்கு ரெட்டிப்பா வேணும். அதை நீங்க தராம போயிட்டீங்கன்னா உங்க பின்னாடி வந்ததுக்கு அர்த்தம் இருக்காதியா, உங்களை தேடினதுக்கு அர்த்தம் இருக்காதியா, உங்களை நம்பி வந்ததுக்கு அர்த்தம் இருக்காதியா. எனக்கு அந்த ரெட்டிப்பான வரும். எலியா சொல்லிட்டு போயிட்டா அரிதானதுன்னு. ஆனா ஆண்டவர்
வஸ்திர தொங்கலை விட பண்ண ஆரம்பித்தார். இந்த நல்ல கால வேளையில் ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். ஐயா, எத்தனையோ பேர் சர்ச்சில் வந்து உட்கார்ந்துட்டு போறாயா, ஆனா அத்தனை பேருக்கு இல்லாத ஒரு நோக்கமும் தரிசனமும் ஏன் கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். நம்மை கொண்டு கர்த்தர் தேசத்துல ஏதோ ஒண்ணு பண்ண போகிறார். மற்ற ஸ்தாபனம் போல நம்ம ஸ்தாபனம் 10ல் 1 இருக்கக்கூடாது. அது யூனிக்கானதாய் கர்த்தர் மாற்றணும். மற்ற ஊழியர்களை போல நம்ம ஊழியம் 1 இருக்கக்கூடாது. அது யூனிக்கானதா கர்த்தர் மாற்றணும். மற்ற சபைகளை போல நம்ம சபை இருக்கக்கூடாது. அது யூனிக்கானதா கர்த்தர் மாற்றணும். அப்படி மாத்தனா ரெட்டிப்பான வரம் இல்லாம மாற முடியா, அபிஷேகம் இல்லாம மாற முடியா. நுகங்கள் உடைக்கப்படனா, கட்டுகள் அறுக்கப்படனா, நம்மை பின்தொடர்ந்து வந்த யோர்தான் நதியினுடைய ஆளுகைகள் 2ஆய் பிரியனா, கர்த்தர் கூட இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. எதை தேடி இந்த உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிற? எதற்காக இந்த உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிற? ஏதோ 10 பேர்ல ஒருத்தனா போனன்னு வந்திருக்கியா? அப்படி வேணாயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுமே, என்ன 10 பேர்ல ஒருத்தனை வேணாம் ஆண்டவரே. இப்ப நான் திரும்பி போறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை ஆண்டவரே. என் ஊரை விட்டுட்டேன், குடும்பத்தை விட்டுட்டேன், சொத்தை விட்டேன், சோகத்தை விட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன். நான் வந்துட்டேன். நான் நம்பினதே இந்த அபிஷேகம் மட்டும்தான். நீங்க அழைத்த அழைப்புக்கு வேண்டிய அபிஷேகத்தை என் மேல திரும்ப தாங்க ஆண்டவரே. I want to shake the nations, oh God. நான் தேசத்தை உமக்காக அசைக்கணும், என் கிராமத்தை அசைக்கணும், என் சரித்திரத்தை மாற்றணும். என் தேசத்துல எளிமை இருக்கிற அந்நிய ஆளுகைகள் தகர்க்கப்படணும். உங்க நாமத்தினுடைய மகிமை என் தேசத்துல வெளிப்படணும். உமக்கு விரோதமா எளிமை இருக்கிற அந்நிய பலிபீடங்கள் எல்லாம் சிதைக்கப்படணும். எனக்கு இரட்டிப்பான வரம் வேணும். அதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னை இப்படியே விட்டுடாதீங்க ஆண்டவரே. என்னை விட்டுடாதீங்க ஆண்டவரே. எனக்கு வேணும் ஆண்டவரே. இந்த நல்ல பகல் வேலையில காலை வேலையில ஆண்டவர் இடத்துல வந்திருக்கிறோம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? செங்கடல் ஈஸியா கிராஸ் பண்ணிடலாயா, யோர்தானை ஈஸியா கிராஸ் பண்ண முடியாது. செங்கடல் கடல் கரையில வரைக்கும் தான் அலை இருக்கும். ஆனா உள்ள போயிட்டா சமமா மாறிடும். ஆனா யோர்தான் நதி கரை புரண்டு வருது. செங்கடல்ல கால் எடுத்து வச்சா இழுத்துட்டு போகாது. ஆனா யோர்தான் நதியில கால் எடுத்து வச்சாலே அப்படியே வாரிடும். அன்னைக்கு இருந்த பிரச்சனை விட இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை பெருசு. அன்னைக்கு இருக்கிற போராட்டத்தை விட இன்னைக்கு சபைக்கு இருக்கிற பிரச்சனை பெருசு. அன்னைக்கு விசுவாசிகளுக்கு இருக்கிற போராட்டத்தை விட இன்னைக்கு விசுவாசிகளுக்கு இருக்கிற பிரச்சனை பெருசு. ஆனா நான் என்ன சொல்றேன், செங்கடலை பிளந்தவர் தான் யோர்தான் நதியும் பிளக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். எத்தனை கரை புரண்டு வந்தாலும் பாருங்க, அப்படியே என்னையே அழிக்க நினைச்சாலும், என் ஊழியத்தை கெடுக்க நினைச்சாலும், எதற்குரோதமா எத்தனை காரியம் வந்தாலும் உங்க ரெட்டிப்பான வர எல்லாம நான் போக மாட்டேன் ஆண்டவரே. சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். நம்ம எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நிற்போம். எல்லாரும் எலும்பி நிற்போம். 10 பேர்ல 1 இருக்கக்கூடாது. நல்ல எலும்பி நில்லுங்க பாப்பா. 10 பேர்ல ஒரு சபையா நம்ம சபை இருக்கக்கூடாது. 10 ஸ்தாபனத்துல ஒரு ஸ்தாபனமா நம்ம ஸ்தாபனம் இருக்கக்கூடாது. அந்த மகிமை நம்ம மேல இறங்கணும். அந்த வல்லமை நம்ம மேல இறங்கணும். ஒரு ஜெப ஆவி நமக்கு பெருகணும். ஒரு பரிசுத்த வித்தா மாறணும். தேசத்தை அசைக்கக்கூடியவர்களாய் ஆராதனைகளில் அற்புதம் நடக்கணும். சத்தமா நல்ல எல்லாரும் எலும்பி நின்று ஏனோ தானோன்னு இல்லாதபடி இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரை எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க சமூகத்துல இந்த 2 நாள் வந்து காத்திருக்கிறேன்ப்பா. உங்க வஸ்திர தொங்கல் என் மேல விழட்டம்பா. உங்க கிருபை என் மேல வரட்டம்பா. உங்க வல்லமை என் மேல வரட்டம்பா. ஜெப ஆவியினால நிரப்புங்க, துதியின் ஆவியினால நிரப்புங்க. விழுந்து எந்திரிக்கிற நிலைமை இனி எனக்கு வேணாம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்துட்டு ஆண்டவரே. தகப்பன எலியா பாருங்க, எலியாவுக்கு வேலைக்காரனா இப்ப எலிசா நிக்கல, மகனா நிக்கிறான். கத்தரா, ஐயோ தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே, அந்த சேஷ்ட புத்திர பாகத்தினுடைய ஆசீர்வாதம் என் மேல வரணும்னு கேட்க ஆரம்பித்தா. எல்லாரும் கண்களை மூடி இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்போமா? அரிதானது ரெட்டிப்பான வல்லமை, ரெட்டிப்பான அபிஷேகம், ரெட்டிப்பான கிருபையை கர்த்தர் தரும்படியா 2 கை அப்படியே உயர்த்த முடிஞ்சவங்க வானத்துக்கு நேரம் உயர்த்தி கண்ணீரோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரே, 10 பெண்களிலே நான் ஒருத்தியா இருக்கக்கூடாதுப்பா. நான் ரட்சிக்கப்பட்ட பாத்திரம்பா. நான் பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதி ஆண்டவரே. நான் உங்க சொத்து ஆண்டவரே. நான் உங்க சுதந்திரம் ஆண்டவரே. உங்க பரிசுத்த குற்றமற்ற மாசற்ற ரத்தத்தை எனக்காக சிந்திருக்கீங்க ஆண்டவரே. அந்த குற்றமற்ற ரத்தத்தை நான் காலின் கீழே போட்டு மிதிக்க கூடாது ஆண்டவரே. உமக்காக ஏதாகிற ஒன்றை செய்ய விரும்புகிறேன் ஆண்டவரே. உங்க வஸ்திர தொங்கல் என் மேல விழட்டும்பா. விழுந்து எந்திரிச்சது போதும்பா ஆண்டவரே. 4 பேரோட சமமா இருந்தது போதுமா? என்னை பிரித்தெடுக்கப்பட்ட மனுஷனா, பிரித்தெடுக்கப்பட்ட மனுஷியா, பிரித்தெடுக்கப்பட்ட பாத்திரமா, நீர் தெரிந்து கொண்ட பாத்திரமா, கர்த்தர் என்னை மாற்றுங்க ஆண்டவரே.
உங்க வஸ்திர தொங்கல் என் மேல விழட்டும் ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே 2 கையை வானத்துக்கு நேரம் உயர்த்தி நல்ல சத்தம் அந்நிய பாஷை பேசுறவங்க அந்நிய பாஷை பேசி கண்ணீரோடு ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே விக்கிரகம் தேசம் எங்கிலும் பெருகிடுச்சு, ஆளுகை அதிகாரம் எங்கும் பெருகிடுச்சு, எசபேலின் ஆவி சபைகளை கெடுப்பதற்காக எழும்பிடுச்சு, ஊழியங்களை கெடுப்பதற்காக எல்லா இடத்துல எழும்பிருக்கு ஆண்டவரே. எனக்கு அந்த ரெட்டிப்பான மகிமை வேணும், எனக்கு அந்த ரெட்டிப்பான மகிமை வேணும், ரெட்டிப்பான வல்லமை வேணும், ஜபாவி எனக்கு வேணும். என்ன வேறு மனுஷனாய் வேறு மனுஷியாய் மாற்றுவீராக, மாற்றுவீராக ராஜா. சாதாரண மனுஷனா என்ன விட்டுடாதீங்க ஆண்டவரே. நான் சாதாரணவனா இருக்க கூடாது ஆண்டவரே. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறப்பா, எனக்கு இறங்குங்க ஆண்டவரே. தகப்பன் இல்லை, தாய் இல்லை, நேசிக்க ஆள் இல்லை, நம்பக்கூடிய ஆட்கள் இல்லை, நம்பினவெல்லாம் துரோகம் பண்ணிட்டான் ஆண்டவரே. உங்களை நம்பி உங்களை நம்பி உங்களை நம்பி உங்களை நம்பி உங்களை நம்பி வந்திருக்கிறப்பா. முழங்கால் படியிட்ட முடிஞ்சவங்க அப்படியே முழங்கால் படிட்டு 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி போயிடுச்சு, என் எதிர்காலம் எப்படி மாறி போயிடுச்சு, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டம்பா. உங்க மகிமைய மேல வரட்டும் ஆண்டவரே. நல்ல 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 கண்ணீரோடு 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 ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே, நான் பேசினா ஏதாவது நடக்கணும், நான் ஜெபம் பண்ணா ஏதாவது நடக்கணும், நான் ஆராதனை பண்ணா ஏதாவது நடக்கணும். என் மேல இருக்கிற உங்க கிருபை எனக்கு வெளியரங்கமாக்குங்கப்பா. உங்க வல்லமை எனக்கு தாங்கப்பா, உங்க அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா. என்னை முத்திர மோதிரமாய் மாற்றுங்கப்பா. நான் பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதி என்பதை நிரூபித்து காட்டுங்கப்பா. நான் உங்க சொத்துங்கிறத நிரூபிச்சு காட்டுங்கப்பா. உங்க வஸ்திர தொங்கல் என் மேல விழட்டும் ஆண்டவரே, விழட்டும் ஆண்டவரே. என்னை மாத்துங்கப்பா. நல்ல கண்ணீரோடு கண்ணீரோடு ஆண்டவரை பார்த்து சொல்லு, தப்பு பண்ணிட்டேன், விழுந்துட்டேன் சாமி. நைட் ஐயா சொன்னாரு பார், என் மறைவானவைகள் யாருக்கும் தெரியாது, ஆனா அவருக்கு மட்டும் தெரியா, அவருக்கு மட்டும் நம்முடைய மறைவானவைகள் தெரியா. மறைவான சத்தங்கள், மறைவான பாவங்கள் சத்தத்தை எழுப்புமா? நம்ம செய்யற மறைவான பாவங்கள் ஒரு நாள் சத்தத்தை எழுப்போம். நம்ம செய்யற மறைவான பாவங்கள் ஒரு நாள் சத்தத்தை எழுப்போம். இன்னைக்கு ஆண்டவரோட ஒப்புரவாயிடுவோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே என்னை மாத்துங்கப்பா, எனக்கு வேண்டிய கிருபை, எனக்கு வேண்டிய அபிஷேகம், எனக்கு வேண்டிய வல்லமையை எனக்கு மீண்டுமா தாங்கப்பா. உங்க மகிமை உங்க மகிமை உங்க மகிமை வெளிப்படட்டப்பா. நல்ல 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 வாயை திறந்து அமைதியா இருக்காது. சத்தமா சத்தமா உன் சத்தத்தை உயர்த்தி, எத்தனை சத்தம் போட்டாலும் இங்க யாரும் கேட்க மாட்டாங்க. உன் சத்தத்தை கேட்கக்கூடிய சர்வ வல்லமையில் ஆண்டவர், சர்வ வல்லமையில் ஆண்டவர், மகத்துவம் உள்ளவர், அக்கினிமயமானவர், வெண்கல பாதங்களை உடையவர், இரும்பு தாழ்பால்களை முறிக்கிற தெய்வம் நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். நல்ல நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷை பேசி நல்ல முழு